உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்னத்துல சந்திரன் உச்சம் பெற்றதுனாலும் லக்னாதிபதி சுக்கரனா இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தைக்கு அழகுக்கு பஞ்சமே இல்லை. தெய்வீக உருவத்தோட லட்சுமி கடாட்சமா அந்த தேவி மாதிரியே இருக்கும். சனி 7ஆம் வீட்டுல இருந்து லக்னத்தை பார்க்கறதுனாலையும் 8ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனாலையும் ஸ்ரீகிருஷ்ணர் 125 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அதே மாதிரி இந்த ஜாதகத்திலையும் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு. ஆயுள் கெட்டி. போச்சு, எல்லாம் போச்சு. ஸ்ரீ கிருஷ்ணன் குழந்தை பருவத்துல சந்திர தசையும் செவ்வாய் தசையும் நடக்கும்போதுதான் தாய் மாமன் கம்சனால பல கஷ்டங்களை சந்திச்சு கடைசியில கம்சனை வதம் பண்ணார். இப்ப இந்த குழந்தைக்கு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிச்சிருக்கு. அதனால பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த குழந்தை வளரும். கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண மாதிரி எதிரிய வதம் பண்ணும். கிருஷ்ணர் கீதையில எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நான் அவதரிப்பேன், தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி தர்மத்தை நிலைநாட்ட அவதரிச்ச குழந்தை தான் இந்த குழந்தை. என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அது நீங்க குழந்தைய பத்தி சொன்னதை கேட்டு மெய் மறந்து சிலுத்து போய் நிக்கிறாங்க சிஸ்டர். நான் சொல்றது சரிதானே என்ன சிஸ்டர்? ஆமா ஆமா ஜோசியரே. பாருங்க, இந்த ஜாதகத்தை பத்தி இன்னும் ஏதாவது கேட்கணுமா? என்னத்த கேக்குறது? கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்றேன். சொன்ன வரைக்கும் எல்லாம் போதும். ஜாதகத்தை கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? பாண்டி கொடுக்குறேன் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஜாதகத்தை பத்தின விஷயத்த இந்த வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், எல்லார்கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க ஜோசியர்ஜி. போயிட்டு வரேன். பார்த்து போங்க. சிஸ்டர், நல்ல வேலை சிஸ்டர், வீட்ல யாரும் இல்ல. இந்த குழந்தையோட ஜாதகத்தை மட்டும் மாரியும் சூர்யாவும் கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? இந்த ஜாதகத்தை யார்கிட்டயுமே காட்டக்கூடாது. முதல்ல இதை எரிச்சு சாம்பலாக்குறேன். நீங்க ரூமுக்கு போங்க, நான் வத்தி பொட்டியோட வரேன். ஜாதகத்தை எரிச்சுட்டா கட்ட மாறிடுமா? பாவம் சிஸ்டர். எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, எந்த பக்கத்துலயும் காணுமே. ஐயோ, கார் எங்க போச்சுன்னு தெரியலையே. சார், காரை காணாம சார். எந்த பக்கம் போறது? சீக்கிரம் சொல்லுங்க சார். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கார் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலையே ஐயா. எவ்வளவு எச்சரிக்கையா வந்தோம், காரை இப்படி மிஸ் பண்ணிட்டேன் ஐயா. நீங்க எங்கேயோ எச்சரிக்கையா வந்தீங்க. புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு தலையை எட்டி எட்டி பாக்குற மாதிரி நீங்க ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு எட்டி எட்டி பாத்துட்டு வந்தீங்க. முன்னாடி கார்ல போனவன் மிரர்ல பாத்துருப்பான் உங்களை. அதான் உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டான். அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். சிஸ்டருக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்னு தெரியலையே. அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. எந்த பக்கம் போறதுன்னு சொல்லுங்க. அண்ணா, எப்படியாவது வீட்டுக்கு கூட்டாந்து விட்டுரு. வீட்டுக்கு போனா திட்டு இருக்குது. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் சமாளிப்போம். வீட்டுல விட்டுறியா? ஏறுங்க. அப்பா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, இந்த சங்கரபாண்டி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஒரு போன் கூட பண்ணலையே. ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு இவர் எங்க போயிருப்பாரு? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே.
ஓ வணக்கம். ஜெகதீஷ், ஆமா. வா 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 உள்ள வா. ஆ. என்ன ஜெகதீஷ், எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? எப்படி இருக்க? முதல்ல உட்காரு. ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பையன் யூஎஸ்ல இருக்கான். ஓ, மகளையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அப்புறம் மனைவி கோயிலுக்கு போயிருக்காங்க. டீ காபி போட்டு கொடுக்க கூட இங்க ஆள் இல்ல. நான் வேணா போட்டு தரட்டுமா? ஐயோ, நீங்க உட்காருங்க. திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? ஒண்ணுல சாமி, உங்களுக்கு காட்ட 2 ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆ, அது ரெண்டும் ஒரே ஜாதகமானு பார்த்து சொல்லணும். அவ்வளவுதானே. ஜாதகத்தை கொடு. இந்தாங்க. சாமி, கட்டா என்ன சொல்லுது? 2 ஜாதகத்தையும் எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லக்னம் ராசி ஒன்னாவே இருக்கும். ஆ, சில கிரகங்கள் ஒரே மாதிரி ராசியில இருக்கும். ம், ஆனா இந்த 2 ஜாதகங்கள்ல லக்னம் ராசி அந்தந்த ராசியில இருக்கிற கிரகங்கள் இதுல எந்தவித மாற்றமும் இல்லாம ஜெராக்ஸ் எடுத்தது போல ஒன்னாவே இருக்கு ஜெகதீஷ். ரொம்ப சந்தோஷம். சந்தேகமே வேண்டாம், ரெண்டுமே ஒரே ஜாதகம்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.